Hi friends, welcome back to my channel. enulagamenveedu. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா monthly once வந்து நான் கிச்சனை வந்து ஃபுல்லா டீப் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன்ல. அது வந்து பாத்தீங்கன்னா monthly onceன்றது வந்து month endல கடைசி நாள் தான் நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன். ஏன் பாத்தீங்கன்னா அப்பதான் month firstல வந்து நம்ம ஏதாவது groceries வாங்கணும்னா என்னென்ன வந்து நமக்கு ஸ்டாக்ல இருக்கு, எதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு கரெக்ட்டா வந்து நமக்கு வாங்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால நான் எப்பவுமே வந்து month end கடைசி நாள் இல்லனா அதுக்கு முந்தின நாள்ல தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த மந்த் வந்து அதே மாதிரி நான் ஃபுல்லா கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ண போறேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஃபுல் கிச்சனையும் நான் டீப் க்ளீன் பண்ணி ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அப்பதான் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ வந்து நன்னாரி சர்பத் வந்து கொஞ்சமா தான் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு மட்டும் இப்போ நான் கலந்து குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒர்க்கை. பாப்பாவும் கொழுந்தனாரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மணி வந்து 12:10 ஆகிட்டு இருக்கு கரெக்டாக ஆஃப்டர்நூன். ஹஸ்பண்ட்க்கு வந்து 11:30 தான் ஷிஃப்ட். அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் இது எல்லாத்தையுமே வந்து சமைச்சதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கேன். சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடையில எப்பயாவது பசிச்சுன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குழந்தைங்களும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எப்படினாலும் தூங்கிடுவாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிராசரிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளியில் வந்து வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து காய வைப்பேன். எல்லா கிராசரிஸையும் எடுத்து வெயிலில் காய வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது ஸ்டாக்ல இருக்குது, எதெல்லாம் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பூச்சி வண்டு எதுவுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்காக நான் காய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கிச்சனில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பவுல்ஸ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கிளாஸ்க்கு மாற்றிட்டதுனால அந்த பிளாஸ்டிக் வேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்டில் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இதுக்குள்ளே தான் போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம காய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பவுல்ஸ்லாம் போட்டு நம்ம வெயிலில் வச்சிடலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிராசரிஸ்லாம் வந்து நான் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். அதையுமே வந்து வெயிலில் வந்து எடுத்து காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுலில் போட்டுட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி அட்டை ஏதாவது வந்து வச்சு நான் மூடி வச்சுடுவேன். அந்த மாதிரி மூடி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டஸ்ட்டு வந்து அது மேலே படியாது. வெயிலில் தான் நம்ம வெளியில் தானே காய வைக்கிறோம். ஸோ டஸ்ட்டு வந்து பறந்து வந்து மேலே படியாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 12:10 ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நான் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே பாப்பாவும் சாப்பிட்டுட்டா அப்படின்னா அவளுக்கும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது டைம் வந்து 12:40 ஆகிட்டுருக்கு. 2 குட்டீஸும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. 2 பேரையும் வந்து பெட்ரூமில் வந்து காட்டில் படுக்க வச்சுட்டேன். 2 ஃபேன் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் நல்லா ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ நல்ல காற்று வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வரதுனால கண்டிப்பாக ஒரு 2 hours கிட்ட தூங்குவாங்க. அதுக்குள்ளே வந்து வெசல்ஸ் என்னென்னலாம் வாஷ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். ஒரு பெரிய பேஸ்கெட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எம்டி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இன்றைக்கி டீப் க்ளீன் அப்படின்றதுனாலே மார்னிங்லேருந்து வெசல்ஸ் எதுவுமே வந்து வாஷ் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து அப்படியே சிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பேஸ்கெட்டில் எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து முடிச்சுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே வந்து சிங்கில் இருந்ததில் அதை வந்து வாஷ் பண்ணி பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்குது, அதுக்கப்புறம் சைடில் வந்து ஜன்னலில் மாட்டிருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது கிச்சனில் வந்து ஒரு பார்ட்டில் இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வெயிலில் வச்சுட்டேன். ஒரு 4 பேஸ்கெட், அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரேயில் வந்து வெசல்ஸ் எல்லாமே நான் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் இப்போ வாஷ் பண்ணது. இப்போ போயிட்டு நம்ம கிச்சனில் வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக நான் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல 12:40க்கு வந்து நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1:50 ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 1 hour 10 minutes ஆயிருக்கு. அதுக்குள்ளே நான் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இந்த சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு கவுண்டர் டாப் மேலே இருந்தது, கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். வெசல்ஸ்லாம் ஆயில் கண்டெய்னர்ஸ் இருக்குது, அந்த ட்ரே மட்டும் கடைசியாக நான் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜன்னலில் வந்து நான் மாட்டி வச்சுருந்தேன்ல வெசல்ஸ்லாம், அதெல்லாம் கூட எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃபில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம்
இந்த பேஸ்கெட் ட்ரேலாம் வந்து நான் அந்த சைடில் வந்து ஒரு ஸ்டீல் ரேக் ஒன்று வச்சுருந்தேன்னா அந்த ரேக்குக்கு கீழே வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்கெட்லாம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷெல்ஃப் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிரைண்டர் மிக்ஸி அது மட்டும் க்ளீன் பண்ணணும். இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கிறது. அதுக்குள்ளே எனக்கு வந்து இப்போ பசிக்குது. ஸோ போயிட்டு நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்குது இப்போ ஃபுல்லாக வந்து கிளாஸ்வேர்ஸ் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கண்டெய்னர் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கரெக்டாக ஒரு 2:15க்கு திருப்பி அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். குட்டீஸ் 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்களா. ஒரு 2 hours கிட்ட தூங்குவாங்கன்னு நினச்சா கரெக்டாக ஒரு 1.5 hours கூட ஆகலை. அதுக்குள்ளேயே வந்து 2 பேரும் எழுந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பா தான் எழுந்துச்சு. எழுந்ததுமே வந்து அவனையும் சேர்த்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு வா வெளியில் போய் விளையாடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு நேராக நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க வெசல்ஸ் கிட்ட போயிட்டாங்க 2 பேரும். அவன் பிடிச்சி இப்போ இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு டிவியை போட்டு விட்டு 2 பேருக்கும் மாம்பழம் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் கடகடன்னு பேலன்ஸ் இருக்க செல்ஃபில் இருக்க அந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். டைம் வந்து 2:20 ஆகிட்டு. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஒரே நாளில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதனால தான் வந்து நானும் ஃபுல்லாக ஒரே நாளில் க்ளீன் பண்ணிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் இருக்க அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு பேஸ்கெட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த 3 டயர் ரேக் அதுக்கப்புறம் கீழே இருக்க 3 டயர் ரேக் இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் தான் வந்து இப்போ எல்லா கிளாஸ் கண்டெய்னர்ஸையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு போய் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணி பாருங்க. 3 டயர் ரேக்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வெயிலில் காய வைக்கலான்ட்டு போய் பார்த்தா வெயில் வந்து அப்படியே டக்குன்னு மறைஞ்சிட்டு மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் வந்துட்டுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு 2 வேலை ஆகிடுச்சு. திருப்பி எல்லாத்தையுமே வந்து எல்லாம் வெளியில் இருந்ததெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே கொண்டு போய் பெட்ரூமில் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன் பேஸ்கெட்டோட. ஏன்னா எல்லாமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ திருப்பி மழை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வாட்டி இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக மேலே வந்து படிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம கிராசரிஸ்லாம் கூட டக்குன்னு மழையில் நனைஞ்சிச்சுன்னா எல்லாமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ பெட்ரூமில் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா போயிட்டு நான் கிளாஸ்வேர்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஷெல்ஃபை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டே வரணும். அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஷெல்ஃபாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 5 ஷெல்ஃப் இருக்குது. 5 ஷெல்ஃபையும் வந்து நான் இப்போ ஒவ்வொருனா வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்கிறதுனால நம்ம வெளியில் வந்து காய வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் இருக்க டஸ்ட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் கீழே நல்லா க்ளீன் பண்ணிட போகிறேன். ஏன்னா டக்குன்னு மழை வந்துட்டுனா கூட நம்ம வந்து இந்த கிளாஸ்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே வந்து காய வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சீலிங்கில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்குனே இந்த மாதிரி டஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். அது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக கேப்குள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம இதை வச்சு சும்மா நார்மலாக அப்படியே எல்லா இடத்துலையும் தட்டி விட்டாவே போதும். எல்லா டஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். சீலிங்கில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வந்து விண்டோஸில் வந்து இடையில அந்த ஜன்னல் கம்பிக்கிட்டலாம் இருக்கக்கூடிய கேப்லலாம் வந்து நம்மளுக்கு டஸ்ட் படிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த டஸ்டர் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இதுவுமே வந்து இந்த டஸ்டர் மெயினாக வந்து விண்டோஸ்க்காக தாங்க. நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கேப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம டஸ்ட்டு உள்ளே படிஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கையை விட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஸ்டர் வச்சு நம்ம உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணிடலாம் டக்குன்னு. இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டெய்லியுமே நான் க்ளீன் பண்ணிடுறதுனால ரொம்ப அழுக்காலாம் இல்லை. நார்மலாக ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரை கிளாத் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து காஞ்சிடும். நம்மளுக்கு வெள்ளையாக மேலே அந்த ஸ்டிக்கர் மேலேயும் படியாது. இது டெய்லியும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ஆயில் பிசு இல்லாமல் இருக்கிறதுனால டீப் க்ளீனிங் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு ஒரு 6 months வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 7th month 8th monthலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த டைமில் நம்ம டீப் க்ளீனிங் அப்போ ஸ்டிக்கரை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டிக்கர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ்க்கு வந்து சிப் கிளீனர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 2 to 3 drops அளவுக்கு மட்டும் மேலாப்பில் நம்ம போட்டு விட்டுட்டு ஒரு ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து தடவி விட்டு
விட்டுறேன், எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுறேன். அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுறலாம். ஊற விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து வேறு ஏதாவது க்ளீனிங் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லேயே வந்து கேஸ் ஸ்டவ்க்கு இந்த சைடு சிங்க்கு கிட்ட வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு இடத்துல வந்து கிரைண்டர் மிக்ஸிலாம் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸ்விட்ச் போர்டு க்ளீனிங் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து நம்ம கை வைக்காமே ஸ்விட்ச் போர்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் என்ன க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி விட்டுற போகிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வைப்ஸ் யூஸ் பண்ணி நார்மலாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈரம் இல்லாத கையோட கொஞ்சம் வந்து அந்த கை வந்து உங்கள் டக்குன்னு ஸ்விட்ச் போர்டு மேலே படாத மாதிரி மேலாப்பில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும். டஸ்ட் எல்லாமே வந்து அந்த வைப்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்றத. ஸ்விட்ச் போர்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே வந்து நல்லா நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்வில் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்விஃப்ட் க்ளீனர் வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து நம்ம இதையும் வந்து ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம அந்த க்ளீனர் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு நுரை மட்டும் அங்கங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி அகெயின் வந்து ரீயூசபிள் கிச்சன் டவலோ இல்லை ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தோ எது வந்து நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணுவீங்களோ அதை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துடணும். இல்லைனா வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து துருப்பிடிக்கிறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து ரீயூசபிள் கிச்சன் டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஒன்ஸ் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவோம். அப்போ தான் எனக்கு வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அந்த வெள்ளை வெளியாக படியாமல் நல்லா இருக்கும். ஒரு டிஷ்யூ வச்சு கூட நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ்க்கு மேலே அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். பர்னர் வந்து இந்த வாட்டி க்ளீன் பண்ணலை, வெயிலே சுத்தமாக இல்லை. ஸோ காயமாக போனாலும் போய்டுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்லேயும் வந்து நல்லா டஸ்ட்லாம் அடிச்சுட்டு தொடச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா ஷெல்ஃபில் இருக்கலாம் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இங்கே கவுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே ஒரு துணி விரிச்சிட்டு கிளாஸ் வாஷ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். மழை வந்து கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் தான் வரும்ன்ட்டு அவசர அவசரமாக எல்லாத்தையும் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. 2 வேலையாக பண்ணது தான் வந்து மிச்சம். அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செல்ஃப் மட்டும் ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே இருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கீழே வச்சுட்டேன். இந்த ரேக்கையும் இப்போ வந்து டஸ்ட் அடிச்சு விட்டுட்டு கிரைண்டர் மிக்ஸியும் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணணும். கிரைண்டர் மிக்ஸி அதுக்கப்புறம் அந்த ரேக்கு பேக் சைடு இருக்க ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டாச்சு. இன்னும் அந்த 3 ஷெல்ஃபில் இருக்க திங்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் அதோட ட்ரே அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறப்ப வந்து நம்ம எல்லா விசில்ஸையும் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து தொடச்சிட்டு வைக்கிறத விட நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கிறப்ப இன்னுமே வந்து நம்மளுக்கு கிச்சன் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி. அதனாலவே கம்மியான திங்ஸ் மட்டும் தான் கிச்சனில் வச்சுக்கிறது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. நான் 5 o'clock கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நான் முடிக்க முடியாது. இன்னும் ஒரு 1 hourக்கு மேலேனாலும் ஆகும். அது வரைக்கும் குட்டீஸுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டீ காஃபியும் போட முடியாது. ஸோ அதனால ரோஸ் மில்க் வந்து கலந்துட்டு இப்போ 2 பேருக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனாக என்னென்ன ஃபுட்டு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு நம்ம அவங்கள வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க முடியாது. நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு என்கேஜாகவே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 பேருமே அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுனால என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு 5:30 நான் க்ளீனிங்கை முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து ஸ்டீல் ரேக்கில் இந்த ஸ்பேஸில் 3 tier ரேக்கில் வைக்கிற வெசல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நான் இந்த ரேக்கில் வச்சுட்டு போகிறேன். வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ்கெட் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அந்த பேஸ்கெட்டில் வந்து கவுத்து வச்சுட்டு போகிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கிராசரிஸ் எல்லாத்தையுமே வந்து கொட்டி வைக்க முடியும். வெயில் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்து காஞ்சிடுக்கும். ஸோ வெயில் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே கவுத்து வைக்கிறதுனால நம்ம தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சு தான் காய வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கவுத்து வச்சுட்டு கடை நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வேறு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா வீடியோ எடுக்காமல் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்றத மட்டும் காட்டுறேன். ஃபைனலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி கவுண்டர் டாப் மேலே வந்து கவுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரையான வெசல்ஸ் எல்லாமே வந்து சிலலாம் எடுத்து அது பிளேஸில் வச்சாச்சு. ஷெல்ஃப் மட்டும் இன்னும் எம்டியாக இருக்குது. ரேக்லேயும் பாருங்கள் ஸ்டீல் ரேக்லேயும் கீழேலாம் ஃபுல்லாக வந்து வெசல்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கவுண்டர் டாப் கீழேயும் வந்து வெசல்ஸ்லாம் பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு.
சிங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் லிக்விட்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டுருப்பேன். அதையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்தையும் நல்லா தொடச்சி டஸ்ட்லாம் அடிச்சு விட்டுட்டேன். ஃப்ளோரை வந்து கூட்டி விட்டுட்டு ஈரத்தை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா 6 o'clock கிட்ட டைம் ஆக போகுது, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ மார்னிங் டைமில் வந்து ஃப்ளோரை வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து சும்மா ஈரத்தை மட்டும் லைட்டாக துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் டைம் வந்து 5:50 ஆகிடுச்சு. இப்போ தான் என்னோடய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. டீப் க்ளீனிங் மட்டும்தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ரீஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கப்புறமா வெசல்ஸ்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி கிடிச்சு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணலை. ஒன்லி டீப் க்ளீனிங் மட்டும்தான். என்னோடய டீப் க்ளீனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் சில குறைகள் வந்து நானும் வந்து விட்டு தான் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா லைனர் வந்து போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர் இன்னும் வாஷ் பண்ணலை. அதை வந்து நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அது மட்டும் தான் இன்னும் வாஷிங்கில் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் வந்து கலர் பேப்பர் சுற்றி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அது மாதிரி இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் பண்ணணும். இந்த ரேக்லாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் மேலே போடணும். அதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டாக் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு தான் வந்து எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணலை. அதை தனியாக வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்னோடய கிச்சனை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். கிச்சனில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லா வெசல்ஸையும் வந்து வாஷ் பண்ணி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக சின்ன சின்ன ஐடியாஸோட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.